பூஜை செய்து சிவனின் திருவடி வணங்கி விடைபெற்று சென்றதால் இத்தலம் திருவிடைக்களி என பெயர் பெற்றதாக தல புராணம் கூறுகிறது. இக்கோவிலின் தலவிருட்சமான குராமரம் குறித்து நாமறியாத தகவல் ஒன்று. இந்த மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் உடலும் மனமும் ஒன்றி சாந்தமான குணத்தை நிச்சயம் அடையலாம் என்கிறார்கள். மேலும் இக்கோவிலில் நாமறியாத வேறெங்கிலும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு காணப்படுகிறது. அதாவது திருச்செந்தூரிலே சோழபத்மாவதி சமுதாயம் செய்து பஞ்சலிங்கம் பூஜை முடிஞ்ச சுவாமிக்கு திருப்பணங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகும். நிச்சயதார்த்தம் ஆகும் பொழுது சுவாமிக்கு அசிறுதி வாக்கு சூரபத்மாவதியுடைய சங்காரமாக்கப்பட்டது பூர்த்தி அடையில அவருடைய பையன் இருக்காங்க இளைஞர்